தமிழக அரசாங்கத்தின் சார்பாக அமைக்கப்பட்ட மிக முக்கியமான அந்த கமிட்டிகள் குழுக்கள் பார்த்திங்கன்னா என்னென்ன கமிட்டி எதற்காக அமைக்கப்பட்டது? ரங்கராஜன் கமிட்டி, முருகேசன் கமிட்டி, சத்யநாராயணன் கமிட்டி, குலசேகரன் கமிட்டின்னு ஒரு 4 முக்கியமான கமிட்டிஸை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டு தமிழக அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ரங்கராஜன் கமிட்டி. இது பார்த்திங்கன்னா ஸ்டேட் எக்கனாமி ரெக்கவரியாக, அதாவது மாநில பொருளாதாரத்தை மீச்சிருவாக்கம் செய்கிறதுக்காக மாநில அரசாங்கத்தால் 2020ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட ரங்கராஜன் கமிட்டி. ரங்கராஜன் கமிட்டிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரங்கராஜன் அவர் பார்த்திங்கன்னா RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட முன்னாள் கவர்னர், அவரோட தலைமையில் 24 உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு கமிட்டியானது பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா 2021-20 அந்த காலகட்டத்தில் எதற்காக அமைக்கப்பட்டதுன்னா, இந்த கொரோனாக்கு அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட இந்த பொருளாதாரத்தை எப்படி மீட்டுருவாக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆராய்வதற்காக அது மாநில அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டது. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா தன்னுடைய பரிந்துரை என்ன சொன்னாங்கன்னு பார்த்திங்கன்னா, மன்ரேகா, இந்த மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு சொல்லி இந்த கிராமப்புறத்தில் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் மன்ரேகா அது இருக்குது. அந்த திட்டம் போலவே அர்பன் ஏரியாஸ்லையும் நகர்ப்புறத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டை கொண்டு வரணும், மாநில அரசாங்கம் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த அர்பனில் இருக்கிற நம்ம அந்த பவர்ட்டி வறுமையை ஒழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரங்கராஜன் கமிட்டி முக்கியமான பரிந்துரையை வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன செலவு 10,000 கோடியை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரு முக்கியமான பார்த்திங்கன்னா இந்த பரிந்துரையை இந்த ரங்கராஜன் கமிட்டி வச்சாங்க. அடுத்தது முருகேசன் கமிட்டி, ரிசர்வேஷன் இன் டெக்னிக்கல் எஜுகேஷன். இந்த முருகேசன் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கலையரசன், அதாவது கலையரசன் கமிட்டின்னு பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. எதுக்காகனா, அந்த முருகேசன் கமிட்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி கலையரசன் கமிட்டியை பார்க்கணும். எதுக்காகனா இதையொட்டி தான் இது அடுத்தது இந்த முருகேசன் கமிட்டி அமைக்கப்படும். கலையரசன் கமிட்டி 2020 அமைக்கப்படும். அது என்ன பரிந்துரை செய்வாங்கன்னா, அரசு பள்ளிக்கூடங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கும் மாணவர்கள் இந்த யூஜி மெடிக்கல், அதாவது எம்பிபிஎஸ்சில் எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்லோ என்ட்ரி ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அதனால் அந்த அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு நாம் ஒரு 7.5% ரிசர்வேஷனை நம்ம கொடுக்கணும். அரசு பள்ளியிலேருந்து படிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்டேட் கோட்டான்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்த எம்பிபிஎஸ், ஒரு காலேஜில் எம்பிபிஎஸ் சீட் இருக்குன்னா அதில் ஆல் இண்டியா கோட்டா 15%, அந்த காலேஜோட மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்திங்கன்னா 10% போயிடும். பேலன்ஸ் இருக்கிற ஸ்டேட் கோட்டா அப்படிம்பாங்க. அந்த மாநில ஒதுக்கீட்டில் பார்த்திங்கன்னா 7.5% இடங்களை பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பள்ளியில் படிச்சுட்டு போகிற மாணவர்களுக்கு இந்த எம்பிபிஎஸ் சீட்டோ பிடிஎஸ் சீட்டோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பரிந்துரையை கலையரசன் கமிட்டி ஜஸ்டிஸ், அவர் யாரா ரிட்டையர்டு ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் கலையரசன், அவர் தலைமையிலான ஒரு கமிட்டி அமைக்கப்படும். அவரோட பரிந்துரை ஏற்று தான் மாநில உள் ஒதுக்கீட்டில் பார்த்திங்கன்னா 2020 முதல் அரசு பள்ளியில் பயின்று போகிற மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்சில் பார்த்திங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு அளிக்கப்படும் சொல்லிட்டு அறிவித்தாங்க. அதையொட்டி பார்த்திங்கன்னா அடுத்து தமிழக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, முருகேசன் கமிட்டி, அதாவது இந்த முருகேசன் அவர்கள் இவரும் பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி, இவரோட தலைமையில் ஒரு கமிட்டியை அமைச்சாங்க. எதுக்காகனா, டெக்னிக்கல் எஜுகேஷன்லேயும் அரசு பள்ளியில் பயின்று போகிற மாணவர்களுக்கு டெக்னிக்கல் எஜுகேஷன்லேயும் 7.5% ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு தரணும்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணாங்க. அதாவது டெக்னிக்கல் கோர்ஸுக்குள்ளே வர ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ், இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், வெட்னரி, ஃபிஷரிஸ், லா, அந்த மாதிரி இருக்கிற ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் படிச்சுட்டு போகிறவங்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகேசன் கமிட்டி பரிந்துரை சொன்னாங்க. இது 2021 நடைமுறைக்கு வந்தது. அடுத்தது சத்யநாராயணன் கமிட்டி. சத்யநாராயணன் கமிட்டியை பொறுத்தவரைக்கும் இப்போதைய தமிழக அரசாங்கத்தால் சமீபத்தில் அமைக்கப்பட்ட ஒரு கமிட்டினா சத்யநாராயணன் கமிட்டி. சத்யநாராயணன் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியன் பீனல் கோடு 1860, கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872, இந்த 3 கிரிமினல் சட்டங்களுக்கும் பதிலாக வேறு 3 சட்டங்களை பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க. பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய
ஷக்ஷா பில்ஸ் இந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 புதிய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதில் என்னென்ன மாற்றங்கள் வந்து மாநிலத்தில் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக சத்யநாராயணன் தலைமையில் ஒரு மெம்பர் கமிட்டி, அதாவது ஒரு நபர் குழுவை வந்து தமிழக அரசாங்கம் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து குலசேகரன் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் 2020 அப்போதைய தமிழக அரசாங்கத்தில் வந்து சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ், அதாவது ஜாதி வாரியான இந்த தரவுகளை வந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு அமைக்கப்பட்ட கமிட்டி தான் குலசேகரன் கமிட்டி. ஜாதி வாரியான தரவுகளை தமிழ்நாடு முழுவதும் கலெக்ட் பண்ணணும், அது சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லி இவரோட தலைமையில் ஒரு கமிட்டியை அமைச்சாங்க.